16th note triplet வச்சு இந்த சாங் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ 16th note triplet ரொம்ப சிம்பிள். ஒரு கவுண்ட்டுக்கு நம்மளுக்கு 6 பீட்ஸ் இருக்க போகுது. ஸோ 1 triplet and triplet. நார்மலாக 8th note triplet நம்ம சொல்லும்போது 1 triplet, 2 triplet, 3 triplet, 4 triplet அந்த மாதிரி சொல்லுவோம். ஒரு கவுண்ட்டுக்கு 3 இருக்கும். 16th நோட்டில் ஒரு கவுண்ட்டுக்கு 6 இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஸ்லோவாக வாசித்தீங்கன்னா 1 triplet and triplet, 2 triplet and triplet, 3 triplet and triplet, 4 triplet and triplet. ஸ்லோவாக மெட்ரோனம் கூட போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேட்டர்னுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிற பேட்டர்ன் வந்து அந்த 16th note triplet ஃபுல்லாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செகண்ட் கவுண்ட்டு 4th கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் வச்சு வருது. அதை நம்ம என்னென்னு ஸ்லோவாக பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 triplet and triplet ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் கவுண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 நோட்ஸ் இருக்குது. ஸோ 1ல் பேஸ் ப்ளஸ் ஹையாட் இருக்குது, ட்ரிப்பில் வெறும் ஸ்னார் கோஸ்ட் நோட்டோட இருக்குது, அப்புறம் லெட்டில் ஹையாட், தென் திருப்பி ஹேண்டில் ஹையாட், தென் திருப்பியும் ட்ரிப்பில் ஸ்னார் கோஸ்ட் நோட்டோட திருப்பி லெட்டில் பேஸ். நான் ஃபஸ்ட் கவுண்ட் மட்டும் ஸ்லோவாக இப்போ வாசித்து காமிக்கிறேன். செகண்ட் கவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப், அந்த ட்ரிப்போட கவுண்ட் மட்டும் இல்லை, அதில் ரெஸ்ட் இருக்குது. அதேமாரி அந்த கடைசி கவுண்ட் 2 triplet and triplet, அந்த கடைசி லெட்டும் இல்லை. ஸோ 2 ட்ரிப், அந்த ட்ரிப் அந்த கவுண்ட் இல்லை. அப்புறமா லாஸ்ட் அந்த 16th note triplet லாஸ்ட் கவுண்ட்டும் இல்லை. ஸோ ஸ்டிக்கிங் மட்டும் எப்படி வரப்போகுதுன்னா 2 triplet and triplet, 2 triplet and triplet, 2 triplet and triplet. ஓகே, ஸோ 2ல் வந்து ஹையாட் ஸ்னார் இருக்குது, ட்ரிப் வந்து ரெஸ்ட்டு, தென் லெட்டில் ஹையாட் இருக்குது, தென் ஹேண்டில் பேஸ் ப்ளஸ் ஹையாட், தென் திருப்பி அகைன் ட்ரிப்பில் கோஸ்ட் நோட் ஸ்னார். இது மட்டும் ஸ்லோவாக எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நீங்கள் தேர்ட் கவுண்ட் பாருங்கள். தேர்ட் கவுண்ட் ஃபுல்லாகவே 16th note triplet இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபஸ்ட் கவுண்ட் மாதிரியே தான் வருது. பட் த்ரீயில் அந்த ஸ்டார்டிங் 16th note tripletோட ஃபஸ்ட் கவுண்ட்டில் மட்டும் பேஸ் மட்டும் இல்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வச்சு வருது. ஸோ இதை நான் திருப்பி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், ஸ்லோவாக நம்ம வாசி பார்த்துக்கலாம். 3 triplet and triplet ஸ்லோவாக நம்ம வாசிக்கலாம். இப்போ நம்ம 3 கவுண்ட்டுமே சேர்த்து நம்ம இப்போ ஸ்லோவாக வாசி பார்க்கலாம். ஸோ அகைன் கவுண்டிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா 1 triplet and triplet, 2 let 3 trip, 3 triplet and triplet, 1 triplet and triplet, 2 let and trip, 3 triplet and triplet. சேர்ந்து வாசிக்கலாம். லாஸ்ட் நம்மளுக்கு 4th கவுண்ட்டு. ஸோ 4th கவுண்ட்டில் அந்த ட்ரிப் மட்டும் இல்லை. ஸோ 4 let and triplet, 4 let and triplet, 4 let and triplet, 4 let and triplet. ஸோ 4ல் ஹையாட் ஸ்னார் சேர்ந்து வருது, தென் ட்ரிப் ரெஸ்ட்டு, லெட்டில் கோஸ்ட் நோட் ஹையாட், அப்புறம் தென் அகைன் ஹேண்டில் ஹையாட், தென் ட்ரிப்பில் வந்து கோஸ்ட் நோட் ஸ்னார், தென் லாஸ்ட் லெட்டில் வெறும் ஹையாட். ஸோ அந்த கவுண்ட் மட்டும் வாசி பார்க்கலாம். 4 let and triplet. இப்போ 4 கவுண்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஸ்லோவாக ஃபுல் பீட்டை ரொம்ப ஸ்லோவான டெம்போவில் வாசி பார்க்கலாம். இப்போ கிராஜுவலாக டெம்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் சாங்கோட வாசி பார்க்கலாம்.
கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 16th நோட் ட்ரிப்ளெட் வந்து ஒரு பெரிய நோட்டு வேல்யூ, அதுக்குள்ளே ஒரு சாங் வாசிக்கும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ பேட்டர்ன் மட்டும் நீங்கள் ஸ்லோவாக ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக வாசிக்க முடியும். இன்னொரு தடவை இப்போ நம்ம சாங்கோட ஸ்டார்டிங் மியூசிக்லேருந்து நம்ம வாசித்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணால் நம்ம சேனலில் தான் ஆன்லைன் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாபிக் கூட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.